வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 4ஆம் பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி. இந்த பாசுரத்தை கேட்போமா? ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடா தேரி ஓழி முதல்வ உருவம் போல் மெய் கருத்து பாழியும் தோளுடைய பற்பனாபங்கை ஆழி போல் மின் வலம் புரி போல் நின்றதிர்ந்து ஆழாதேசார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி கண்ணா ஒன்று நீ
பார்க்கலாம். மேகத்திற்கு அதிபதியான இந்திரனே, கடல் நீர் முழுவதும் முகர்ந்து கண்ணனின் நிறம் போல் கருத்து சக்கரம் போன்ற மின்னலை வீசி சங்கின் ஒளி போல் இடி ஒளி எழுப்பி வில்லிலிருந்து வரும் அம்புகள் போன்ற மழை பொழிய வேண்டும். இதனால் மார்கழி நீராடலுக்காக அனைத்து நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாயாக. இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாடையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. சூடிக்கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே ஒவ்வொரு விசேஷ அர்த்தங்களை அனுபவித்து கொண்டு வருகிறோம். இந்த நோன்பை நோற்றால் நீங்காத செல்வம் நிறைந்து என்று நாட்டாருக்கு ஏற்பட போகின்ற பிரயோஜனத்தை 3வது பாசுரத்திலே தெரிவித்தாள். ஆனால் அந்த மழை எப்படி பெய்ய வேண்டும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்ன அதை அழகாக தெரிவித்தாள் 3வது பாசுரத்திலே. அந்த விஷயத்தை இன்னும் விசேஷமாக விவரித்து இன்றைய பாசுரத்திலே தெரிவிக்கப் போகிறாள். நேரே ஏதோ மழை பொழிந்தது, மழை நாங்கள் பிரார்த்தித்தோம், மழை பொழிந்ததுன்னு இல்லாமல் அந்த மழைக்கு அதிபதியான பர்ஜன்ய தேவதையை பார்த்து நீ இன்னவாறு இப்படி நீ மழையை பொழிய வேண்டும் என்று கட்டளையிடுவதுதான் இன்றைய 4வது பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி அந்தோளுடை
பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே என்ன சிறப்பு என்னால் தமிழ் இலக்கணங்களிலே காட்டுவார்கள். தமிழுக்கு சிறப்பெழுத்து ழா என்கிற எழுத்து. அந்த ழா என்கிற எழுத்து பலமுறை, கிட்டத்தட்ட 10 முறை இந்த பாசுரத்திலே உபயோகிக்கிறாள் ஆண்டாள். ஆழி மழைக்கண்ணா என்ன இந்த ழா 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 என்ன வந்துட்டே இருக்கே, ரொம்ப விசேஷம் இந்த பாசுரத்திலே. இந்த மழைக்கு அதிபதியான தேவதையை அழைக்கிறாள். அவனை எப்படி அழைக்கிறாள் என்னால், நேராக அவன் என்ன கைங்கரியத்தை செய்கிறானோ அந்த கைங்கரியத்தை இட்டே அவனை அழைக்கிறாள். ஆழி மழைக்கு கண்ணா என்னால் என்ன அர்த்தம்? ஆழி என்னால் வட்டம். மழை எப்பொழுதுமே வட்டமாக பெய்யும். எத்தனை சுழி மழை என்று கேட்பார்கள். அப்படி ஆழி மழைக்கு கண்ணா, கண்ணா என்னால் தலைவனே, ஒன்றும் நீ கைகரவேல், உன்னுடைய கையிலே நீ எதையும் ஒளித்து வைத்து கொள்ளக்கூடாது. நீ மழையை பொழிய வேண்டும். அது எப்படி பொழிய வேண்டும் என்னால், மழை மேகம் மழை பெய்கிறது என்னால் ஜலத்தை எங்கிருந்து எடுக்கிறது? சமுத்திரத்திலிருந்து எடுக்கிறது. அது நீ போய் எப்படி எடுக்க வேண்டும்? ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடு. ஆழி என்னால் சமுத்திரம். ஆழி என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள். சமுத்திரம் என்னொரு அர்த்தம். நீ ஜலத்தை ஏதோ குளத்திலிருந்தோ ஏரியிலிருந்தோ எடுக்கக்கூடாது, சமுத்திரத்திலிருந்து எடுக்க வேண்டும். அப்போ தான் நிறைய ஜலம் கிடைக்கும். அதுவும் சமுத்திரத்தில் ஏதோ மேலிருந்து எடுத்தோம்னு இருக்கக்கூடாது. ஆழி உள்புக்கு, நான் ஆழத்திற்கு போய் அந்த ஜலத்தை எடுக்க வேண்டும். முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி, ஆனால் ஆரவாரத்தோடு நீ பெய்ய வேண்டும். அழகான ராமாயணத்தில் கட்டம் காட்டுவார்கள். திருவடி லங்கைக்கு சென்று விட்டார் சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு. இங்கே வானர வீரர்கள்லாம் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வரலையே. சரி, திருவடி வரவில்லை போல் இருக்கிறது, சீதா பிராட்டியை கண்டுபிடிக்கவில்லை, இல்லை திருவடிக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று எல்லோரும் என்ன முடிவு செய்தார்கள்? இங்கேயே பிராணனை நாம் விட்டு விடுவோம், சுக்ரீவனிடத்திலே மறுபடியும் போக முடியாது என்று அப்படி பிராணத்தியாகம் செய்வதற்கு தயாரானார்கள். அந்த சமயத்திலே ஆகாய மார்க்கமாக திருவடி பறந்து வந்தாரே, அந்த சமயத்திலே என்ன ஒரு ஆரவாரம்! அந்த சப்தத்தை, திருவடியை இன்னும் பார்க்கவே இல்லை இவர்கள், அந்த சப்தத்தை கேட்டவுடனேயே இவர்களுக்கு அத்தனை சந்தோஷம். திருவடி வந்து விட்டார், ஆஞ்சநேயர் வந்து விட்டார் என்று. அந்த போல நீ மழை பெய்து நாங்கள் சந்தோஷப்படுவது அப்புறம், மழை வரப்போகிறது என்று நினைக்கும் பொழுதே அந்த சந்தோஷத்தை பெற வேண்டுமென்னால் அந்த இடியானது வர வேண்டும், ஆரவாரம் வர வேண்டும். ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி, நன்னாக மலைமேலே ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. மேகம் என்னால் எப்படி இருக்க வேண்டும்? ஊழி முதல்வன், அந்த பிரளயம் முடிந்து சிருஷ்டிக்கிற காலத்தில் எம்பெருமான் ஒரு கருத்த திருமேனியோடு இருப்பான். அந்த சமயத்தில் எம்பெருமானுக்கு அதீதமான கருணை இருக்குமாம். ஏன்னா அந்த கருணை இருந்தால்தானே அவனாலே நமக்கு இந்த கலைபரங்களை எல்லாம் கொடுத்து, சரி இந்த சம்சாரத்தை நம்மை இந்த ஜீவாத்மாக்கு இந்த சரீரத்தை கொடுக்க முடியும். இல்லை என்னால் அவனுக்கு அந்த சமயத்திலே கருணை இல்லை என்னால் நம்ம எத்தனை பாவம் பண்ணியிருக்கிறோம், இப்படி நல்ல சரீரங்கள்லாம் நமக்கு கிடைக்குமா? அவன் போனால் போகிறது, நம்முடைய குழந்தை தானே என்று மிக்க கருணையோடு நமக்கு நல்ல சரீரங்களை எல்லாம் கொடுக்கிறான். அப்படி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்துன்னு சொன்னாலே போரும். இல்லை ஊழி முதல்வன் போல் மெய்கருத்துன்னு ஏன் 2 தடவை அந்த வார்த்தையை உபயோகித்திருக்கிறார் என்னால், அது ஊழி முதல்வனை போல் நீ கருப்பாக ஆகலாமே தவிர அவனுடைய கருணையை ஒன்னால் கொள்ள முடியாது. ரொம்ப அழகான சரித்திரம் காட்டுவார்கள். ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் ரங்கநாதர் இருக்கிறாரே, அவர் ஒரு நாள் தாயாரை போல வேஷம் போட்டுண்டாராம். தாயாரை போல புடவை, தாயாருடைய நகைகள், சிகை அலங்காரம் எல்லாம் பண்ணினார். அந்த சமயத்தில் பராசர பட்டர் வந்தார். பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் வந்தவுடனே பெருமாள் பார்த்து கேட்டாராம், தாயார் அலங்காரம் எப்படி இருக்குன்னு கேட்டாராம். தாயார் அலங்காரம் எல்லாம் நன்னா தான் இருக்கு, பார்க்க தாயார் மாதிரி இருக்கீர், ஆனால் தாயாருடைய கருணை பார்வை உம்மிடத்திலே இல்லையே அப்படின்னு சொன்னாராம். அப்போ என்னதான் எம்பெருமான் வேஷம் போட்டுண்டாலும் தாயாருடைய கருணை பார்வை அவனுக்கு வராது. அதுபோல இந்த மேகமானது என்னதால் நிறம் கருத்திருந்தாலும் எம்பெருமானுடைய கருணை அந்த மேகத்துக்கு வராது என்பதை ஆண்டாள் காட்டுகிறாள். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி அம்தோளுடை பற்பனாபன் கையில். பத்மநாபன் அதாவது தன்னுடைய நாபியிலே பத்மத்தை உடையவன். அங்கிருந்து தானே பிரம்மாவை எல்லாம் உண்டாக்குகிறான். பிரம்மா தானே மற்ற தேவதைகளை எல்லாம் உண்டாக்கி மற்ற சிருஷ்டி காரியங்களை எல்லாம் பண்ணுகிறான். அப்படி பாழி அம்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி,
வலம்புரி போல் நின்னதிருந்து. ஆழி போல் மின்னி என்னால் அந்த சக்கரம் போலே நீ ஜொலிக்க வேண்டும், மின்ன வேண்டும். வலம்புரி, அந்த பாஞ்சஜன்யம் என்கிற சங்கம் இருக்கிறதே, அது என்ன ஒரு சப்தத்தை எழுப்புமோ அந்த சப்தத்தை நீ எழுப்ப வேண்டும். வலம்புரி போல் நின்னதிருந்து தாழாதே, உடனடியாக நீ மழை பொழிய வேண்டும். எப்படி என்னால் சார்ங்கம் உதைத்த சரமழை போல். சக்கரவர்த்தி திருமகன் அவனுடைய வில்லிலிருந்து வந்ததே அம்புகள் எப்படி மழை மாதிரி வந்தது. சரவர்ஷம் பவர்ஷ என்று சொல்லுவார்கள். அந்த ஜனஸ்தானத்தை எடுத்துக்கொண்டால் 14,000 ராட்சசர்களை 1.5 முகூர்த்தத்திலே ராமபிரான் முடித்தான். அப்ப என்ன வேகமாக எவ்வளவு வந்திருக்கும் அந்த அம்புகள். அதுபோலே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராட்டத்தை மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். அது மழை வந்தது என்ன சொன்னால் அது அழிக்கக்கூடிய மழையாக இருக்கக்கூடாது, எல்லோரையும் வாழ்விக்கக்கூடிய மழையாக இருக்க வேண்டும். வாழ உலகினில் பெய்திடாய். அப்படி நீ பொழிந்தாயானால் நாங்கள் இந்த மார்கழி நீராட்டத்தை மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்று இந்த பாசுரத்திலே மழை எப்படி பொழிய வேண்டும் என்று மழைக்கு அதிபதியான அந்த பர்ஜன்ய தேவதையை குறித்து ஆணையிடுகிறாள், கட்டளை இடுகிறாள் என்று பார்க்கிறோம். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் திரு அனந்தபுரம் என்கிற திவ்ய தேசம். கேரள நாட்டிலே இருக்கக்கூடிய ரொம்ப அழகான திவ்ய தேசம். அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயில் என்னும் பத்மநாப பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறாரே, என்ன ஆச்சரியமான சேவை அங்கே. அந்த எம்பெருமானை ஸ்பஷ்டமாக பத்மநாபன் என்னே இங்கே தெரிவித்து விட்டாள். அந்த எம்பெருமானுடைய நாமத்தையே தெரிவித்து விட்டாள். பாடியன் தோளுடை பற்பநாபன் என்று சொன்னார். அவனுக்கு என்ன பெயர்? எம்பெருமானுக்கு அனந்த பத்மநாபன் என்ன பெயர். அந்த நாபியிலே பத்மத்தை உடையவன், அந்த பத்மத்திலே பிரம்மா இருக்கிறான் என்று சொல்லிவிட்டால் யார் பரதேவதை என்கிற பேச்சுக்கே இடமில்லையே. பிரம்மா தானே வைய மனுஷரை பொய்யன் எண்ணி காலனையும் உடனே படைத்தாய். பையரவினனை பார்க்கடருள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி முந்தியில் தோத்தினாய் நான்முகனை வைய மனுஷரை பொய்யன் எண்ணி காலனையும் உடனே படைத்தாய் என்று பெரியாழ்வார் பாடுகிறார். அப்படி எல்லாருக்கும் முழுமுதற் கடவுள் யார் என்னால் அது பத்மநாபன் தான். அவனுடைய நாபியிலே பிரம்மா இருக்கிறார். அவனிடத்திலே அந்த ஒரு அனுகிரகம் பெறுகின்ற இடத்திலே ருத்ரன் இருக்கிறான் என்ன, அதையும் சேர்த்து நாம் பார்க்கிறோம். அப்ப முழுமுதற் கடவுள் யார் என்று கேட்டால் அந்த அனந்த பத்மநாபனை பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும். அதற்கு மேலே நமக்கு சந்தேகமே ஏற்படாது. வாழ உலகினில் பெய்திடாய் என்று சொன்னார். வாழ உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்னால் நம்முடைய இடர்கள், நம்முடைய அந்த கட்டங்கள் எல்லாம் தீர்ந்தால்தானே நம்மால் வாழ முடியும். இந்த திவ்ய தேசத்தை குறித்து ஆழ்வார் பாடுகிறார். நம்மாழ்வார் அவர் தொடங்கும் பொழுதே என்ன பாடுகிறார் என்னால், கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன நாடும் கொடுவின செய்யும் கூத்தின் தமர்களும் குறுககில்லா விடமுடையரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்து தடமுட வயல் அனந்தபுர நகர் புகுது மின்னே. என்ன இந்த அனந்தபுர நகர் இந்த எம்பெருமானை சேவித்தால் கேசவா என்று சொன்னால் கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன என்ன அந்த எம்பெருமானுடைய நாமத்தை பாடினால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தொலையும். ஆண்டாளும் இங்கே என்ன தெரிவிக்கிறார்? வாழ உலகினில் பெய்திடாய், நாங்கள்லாம் சௌக்கியமாக வாழும்படியாக நீ மழை பொழிய வேண்டும் என்று சொல்கிறாள். அப்படி ஒரு அழகான ஒத்துமை. எம்பெருமானுடைய பெயரையே நேரே சொல்லிவிட்டாள். இதற்கு மேலே ஒற்றுமை கூட நாம் தேடக்கூட வேண்டாம். ரொம்ப அழகான நிர்வாகம். திருவனந்தபுரம் எம்பெருமான் இந்த 4வது பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறான் என்று காஞ்சி சுவாமியினுடைய அற்புதமான நிர்வாகம். தொடர்ந்து அனுபவிப்போம் பாசுரங்களை. இணைந்திருங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே சரணம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ